திருச்சி மாவட்டம் குளித்தலை சாலையில் உள்ள சரஸ்வதி வித்யாலயா பள்ளியில் எண்ணுல் கலாம் என்ற அறிவியல் கண்காட்சி 2 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த 20 அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மழலையர் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் கலந்து கொண்டு 610க்கும் மேற்பட்ட பல்வேறு விதமான புதிய அறிவியல் படைப்புகளை சமர்ப்பித்தனர். இதில் மழலையர்களும் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அது குறித்து தங்களது மழலை மொழியில் விளக்கம் கொடுத்தும் ஆச்சரியப்படுத்தினர். சோலார் எனர்ஜி மூலமாக வாகனங்களை இயக்குவது, சுற்றுப்புற மாசு, மழைநீர் சேகரிப்பு, சோலார் மின்சக்தி, மனித உடல் பாகங்களின் இயக்கம், பாரம்பரிய விளையாட்டுகள், ஹைட்ராலிக் எனர்ஜி, மின் சேமிப்பு உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான புதிய கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் தங்கள் படைப்பாற்றலில் வெளிப்படுத்தியிருந்தனர். இந்த கண்காட்சிக்கு திருச்சி அண்ணா கோளரங்கத்தின் திட்ட இயக்குநர் திரு அகிலன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனைகளை எவ்வாறு புகுத்துவது, மேலும் அறிவியல் படைப்புகளை எவ்வாறு நடைமுறை பயன்பாட்டிற்கு எடுத்து செல்வது என விளக்கமளித்தார். இதில் மாணவர்களின் சிந்தனை திறன், படைப்பாற்றல் மற்றும் விளக்கமளித்தல் உள்ளிட்டவைகள் மூலம் சிறந்த படைப்புகள் பரிசுக்காக தேர்வு செய்யப்பட்டன. மழலையர் முதல் 9ஆம் வகுப்பு வரை வகுப்பு வாரியாக 3 அறிவியல் படைப்புகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பதக்கங்களும் பரிசு கோப்பைகளுடன் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கண்காட்சியில் சிறந்த முறையில் தங்களது பங்களிப்பை வெளிப்படுத்திய அனந்தனூர் அரசு உயர்நிலைப் பள்ளி சிறப்பு பரிசு பெற்றது. இதனையடுத்து பள்ளி தாளாளர் அரவிந்த் ஒட்டுமொத்தமாக முதல் பரிசு பெற்ற மாணவன் கணேசிற்கு வெற்றி கோப்பை மற்றும் பணப்பரிசும் வழங்கினார். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை கூட்டும் வகையிலும் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் இந்த கண்காட்சி நடத்தப்பட்டதாகவும், இதில் அதிக அளவில் மழலையர்களும் அரசு பள்ளி மாணவர்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டது வியப்பையும் மகிழ்வையும் ஏற்படுத்தியுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர்.